கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன 41 பேருக்கு வேலை வாய்ப்புகளை, அரசு வேலை வாய்ப்புகளை கொடுத்தது தாவேகா அரசு. கொடுக்கும் போதே உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல், இந்த வேலை ஆணைகளை இப்ப நீங்க கொடுக்கலாம், ஆனா இந்த வேலை தொடருமா தொடராதா அப்படின்றது வழக்கு இறுதியாக முடிவு செய்யப்பட்ட பின்னர் தான் முடிவு செய்யப்படும் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவோடு பணி ஆணைகளை கொடுக்க உத்தரவிட்டாங்க. இன்னைக்கு அந்த வழக்குடைய இறுதி விசாரணை முடிஞ்சிருக்கு. விசாரணையின் முடிவுல 41 பேருக்கு வேலை கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி அதை ரத்து செய்திருக்கிறது. தாவேகா தரப்பிலிருந்து ஆர்டிகல் 162ல எங்களுக்கு பவர் இருக்கு, அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் நாங்க இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியாது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனும் இருக்கணும், அரசும் அதற்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். ஆர்டிகிள் 14 நோபடி ஷுட் பி டிஸ்கிரிமினேட்டட் அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸ் ஆஃப் எனி ஆஸ்பெக்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி. இந்த 41 பேர் மட்டும் எப்படி, அவங்கள மட்டும் நீங்க தனியா எப்படி எடுக்க முடியும்? அதே போல சாலை விபத்துகள்ல உயிரிழக்கிறாங்க, பல இதுல இழந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இதே போல கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா? சிவகாசியில ஆலை விபத்துகள் நடக்குது, அவங்களுக்கு கம்பாஷனேட் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற அந்த கேள்வியையும் நீதி அரசர்கள் எழுப்பியிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. வெல்ஃபேர், அஃப்கோர்ஸ் நீங்க வெல்ஃபேர் பண்ணலாம், ஆனா வெல்ஃபேர் அப்படின்றது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஷுட் பி ஏர்ன்ட். எத்தனையோ பேர், எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க டிஎன்பிஎஸ்சியை பைபாஸ் பண்ணி, மற்ற ப்ரொவிஷன்ஸை பைபாஸ் பண்ணி எப்படி இப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இதை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இந்த வழக்கை தாக்கல் செய்தது நாம் தமிழர் கட்சி. திமுகவில் என்ன வெல்ஃபேர் மெஷர் வேணாலும் செய்யுங்க, அதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் கிடையாது, எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திலேயே அபிடவிட் தாக்கல் செய்தது